உங்களோட பிள்ளைகளை பார்த்து படிங்கன்னு சொன்னதுக்கு பிறகும் அவங்க புத்தகத்தை திறக்காம இருக்கக்குள்ள அல்லது இல்லை இன்றைக்கு படிக்கிறேன் நாளைக்கு படிக்கிறேன் கொஞ்சம் லேட்டாகி படிக்கணும்னு சொல்லி படிப்பு மீது சாக்கு போக்கு கழிக்கக்குள்ள நிறைய நேரமாகியும் படிப்புன்ற விஷயத்துல அவங்க ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கக்குள்ள உங்களோட வாயிலிருந்து வர வார்த்தைகள் என்ன வரைக்கும் ஒன்று ஏன் இப்படி செய்கிறீர்கள், ஏன் இப்படி சோம்பேறியா இருக்கீர்கள், எங்களோட கஷ்டம் உங்களுக்கு விளங்குது இல்லையா, படிப்பு மீது உங்களுக்கு ஆர்வம் இல்லையா, இப்படி நிறைய விஷயங்களை நாம் அவங்கள்ட்ட கேட்போம். ஸோ நாம் ஏன் கேட்குறோம்னு சொன்னால் நாம் அவடத்தை எதிர்பார்க்குறது என்னென்ன அவங்களோட எதிர்காலத்துக்காகத்தானே நாம் சொல்கிறோம். அவங்க ஏன் இதை செய்கிறாங்கல்ல, உண்மையிலேயே அவங்களோட பிள்ளை சோம்பேறியா இருக்குதா இல்லை படிப்பு சம்மந்தமாக அந்த பிள்ளைக்கு உதவி தேவைப்படுதா, இதை பற்றி நீங்கள் எப்போ அதை யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அது சம்மந்தமாக தான் நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். பெற்றோர் அறிக்கை நாம, ஆசிரியர்கள் அறிக்கை நாம பல நேரங்களில் பிள்ளைகளோட நடத்தையை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு பின்னால் இருக்க உணர்வுகளை பெரும்பாலான நேரங்களில் பார்க்க தவறி விடுறோம். இப்போ ஒரு மாணவன் படிப்பை தள்ளி போடுறான் அல்லது படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்கான்னு சொன்னால் அவனுக்கு சோம்பேறித்தனம் மட்டும்தான் காரணம் இருக்கணும்ன்றது இல்லை. ஒருவேளை பாடங்களை புரியாமல் போகலாம். அந்த நேரம் ஏற்படுற அந்த தோல்வி பயம் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்த விஷயம், நாம் எவ்வளோ படித்தாலும் நம்ம அம்மா அப்பாவுக்கு திருப்தி வராது என்ற எதிர்பார்ப்பு அழுத்தம், அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ப்ரெஷர்ன்னு சொல்லுவோம், இது கூட காரணமாக இருக்கலாம். இதை தாண்டி தன் மனசில் இருக்க குழப்பங்களை யாருக்கிட்ட சொல்ல முடியாமல் யாருக்கிட்ட சொல்கிறேன்னு தெரியாமல் அனுபவிக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நாம் சோம்பேறி என்ற அந்த பிள்ளையை முத்திர குத்தும் போது அந்த பிள்ளை தன் மனக்கதவை என்ன செய்யும் மூட தொடங்குது. நம்மளை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு வகையான தனிமைக்குள்ள தள்ளப்படுகுது. ஏன்னு சொன்னால் நம்ம பெரும்பாலும் பிள்ளைட சைடில் நின்று யோசிக்கிறதை விட உலகம் என்ன செய்யுது, உலகத்துல பிள்ளை வாழணும் என்ன செய்யணும், இப்படியான விஷயங்களை யோசிக்கமே தவிர அந்த பிள்ளை என்ற பொருளை மையப்படுத்தி யோசிக்கிறதுல மிக பல நேரங்களில் தவறிழைக்கிறோம். நாட்களில் பிள்ளைகள் பொதுவாக மாணவர்கள் எதிர்கொள்கிற கல்வி மற்றும் அவங்களோட மனநிலை சவால்கள் வந்துக்கிட்டு நாம் நினைக்கிறதை விட மிக மிக கூடுதலாக இருக்கும். இதுக்கு அவங்களுக்கு கற்பிக்க ஆசிரியர்களாலும் சரி, என் பெற்றோராகிய நீங்களாம் பெரும் ஒரு சாட்சியமாக இருக்கீங்க. உண்மையிலேயே ஒரு மார்க்ஸ் மட்டும் அவங்களோட இதை தீர்மானிக்குதா, அல்லது உங்களோட பிள்ளை உங்கள்கிட்ட எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுதா, அல்லது ஒரு பெற்றோராக ஒரு ஆசிரியராக அவர்கள் அமைதிக்கு பின்னால் இருக்கும் கவலையை நாம் இப்படி அடையாளம் காணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா, இல்லாட்டி பிள்ளைகளுக்கு இன்னும் வெறும் பாட புத்தகங்கள் போதாது, அவங்கள புரிஞ்சு கொள்ற அளவுக்கு ஒரு பெரியாக்கள்ற அன்பு ஆதரவு மிக முக்கியம் என்றதை பற்றி நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா? இப்படியெல்லாம் இருக்கன்றது உங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் நடைமுறையில் எப்படி செய்கிறது, சாத்தியப்படுத்துறது, ஒரு மாணவன் மன அழுத்தத்தை நாம் எப்படி தீர்க்கிறது என்று உங்களுக்கு கட்டாயம் நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்களோடு மாணவர்களின் உண்மையான மனநிலையை பற்றி நாம் ஆழமாக பேச போகிறோம். ஆமாம், நாளை இரவு 8 மணிக்கு மனதின் மொழி FB லைவ்ல பாடசாலை மாணவர்கள் எதிர்கொள்ளும் கல்வி மற்றும் மனநல சவால்கள் பற்றி ஒரு அனுபவமிக்க உளவியல் ஆலோசகருடன் நேரடியாக கலந்துரையாட போறோம். நீ ஒரு பெற்றோராக இருந்தாலும் சரி, ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி, அல்லது மாணவராக இருந்தாலும் இந்த முக்கியமான கலந்துரையாடலை தவற விடாதீங்க. உங்களோட மனதில் இது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இப்போது எங்களோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க. நாளை நேரலையில் அதற்கான தீர்வுகளை நாம் பெறுவோம். ஏனென்று சொன்னால் நேற்றும் நான் பதிவிட்ட வீடியோவுக்கு நிறைய பேரண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க, நிறைய கொஷின்ஸ் அனுப்பியிருந்தாங்க, நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. பெரும்பாலான கேள்விகள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாம் ஓகேங்கிற பிள்ளை எக்ஸாம் வந்தால் பயம் வருது. ஸோ இப்படியான விஷயங்களை வந்துக்கிட்டு நம்ம நாளை லைவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மறக்காமல் நீங்கள் அந்த லைவை பாருங்கள். நன்றி.